எல்லோருக்கும் வணக்கம். அவங்க சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் என்றைக்குமே ஒரு மாணவனாக இருக்கிறது தான் என்னுடைய உண்மையான அடையாளம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவத்தை தருகிறது. அந்த அனுபவத்தின் மூலமாக சிலதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இந்த படத்தில் முதல்ல இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் இவ்வளோ தூரம் வந்து நாளைக்கு திரை காணவிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் திரு அம்மா சிவா அவர்கள். ஒரு சிறிய படத்தை அடையாளம் கண்டு அதை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா இந்த ஒட்டுமொத்த அப்படி தானே சார்? வெள்ள சார் அப்படி தானே? ஸோ முதலில் அவருக்கு நன்றி. இந்த படக்குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த என்னுடைய சக நடிகைகள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இந்த படத்தை இவ்வளோ அழகாக எடுத்த கேமராமேன் இந்த நிகழ்வுக்கு வராதது. வந்திருக்காரா? ஓ சார், சரி சரி. அவர் படம் முழுக்க ஒரு கருப்பு கலர் லுங்கி கட்டிக்கிட்டே எடுத்தாரா? எனக்கு சட்னி நீங்கள் தானா? சரி சரி. கேமராமேன் வர்றதுனால கீழே தான் பார்த்தோம். நான் ஜீன்ஸில் ரொம்ப நல்லாவே பார்த்து உங்களையும் நாளைக்கு யாராவது நடிக்க கூப்பிட போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் நான் ஏற்கனவே ஏன்னா இன்னைக்கு நிறைய திறன்கள் வருது. இந்த டிஜிட்டல் இந்த டெக்னாலஜி வந்த பிறகு நிறைய இளைஞர்கள் வராங்க. முன்னெல்லாம் கையெழுத்து நல்லா இருக்குது சார், என்ன அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்குங்க அப்படின்ற ஒரு காலம் கடந்து இன்றைக்கி அவங்களாவே ஒரு செல்ஃபோன்லேயே ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்து அதன் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் இம்ப்ரெஸ் பண்ணி வரத்துக்கான ஒரு காலகட்டம். அதனால் நிறைய திறமையான இளைஞர்கள் வராங்க. அந்த திறமையான இளைஞர்களில் எத்தனை பேர் ஒரு படம் எடுத்து முடித்து அதை திரைக்கு கொண்டு வந்து ஒரு அடையாளத்தை பெறறாங்கன்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த மாதிரி வர்ற திறன்கள் அனைத்துக்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வரவேற்பு. பட் இருந்தாலும் இன்னும் நான் இப்போ எல்லாரும் வரதுனால திறந்த வாசல் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நம்ம வர விட முடியலன்றது தான் உண்மையான காரணம். இன்றைக்கு பல படங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பல இடங்களிலிருந்து ஒரு பெரிய குறை, பல படங்கள் முடிந்து இன்னும் வெளிவராமல் இருப்பது தான் ஒரு பெரிய குறையாக இருக்கிறது. மேபி வருங்காலத்தில் அது கொஞ்சம் கட்டமைக்கப்பட்டு சீர்படுத்தப்படும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த படத்தின் அனுபவம் சொல்ல வேணாம்ல? சொல்லாம வேணாமா? சரி. இல்லை, நான் ரொம்ப விளையாட்டாக தான் நானும் பாஸ்கரும் பாஸ்கர் ஒரு வேஷம் 2 வேஷம் பண்ணியிருக்காரு. இதில் மிக அற்புதமான ஒரு கலைஞர். அவர் காமெடியனாக பார்க்குறாங்க. நிச்சயமாக இந்த படத்தில் ஒரு ஷாட்டு அவர் என்னை டப்பிங்கில் பார்க்க சொன்னார். அந்த ஒரு ஷாட்டுக்காக நிச்சயமாக தேசிய விருது பெறுவார் என்பது நிச்சயம். ஏன்னா இன்னைக்கு நடிப்பிற்கான அளவுகோல், நடிப்பிற்கான திறன் இதெல்லாம் எதுவுமே இல்லை. யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம். அது நானே அப்படி தான் வந்தேன். ஆனால் அதை எல்லாத்தையும் மீறி தன்னுடைய அனுபவத்தின் மொத்த சாட்டையும் அந்த ஒரு ஷாட்டுக்காக கொடுத்துருக்காரு. எம்எஸ் ஒரு நல்ல நடிகனாக பொறாமப்படலாம், ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நானும் பாஸ்கரும் நம்மளுக்கெல்லாம் எங்கே நடிக்க சான்ஸ் கிடைக்க போகுது, டப்பிங் ஆர்டிஸ்டாகவே இருந்துடலான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் இந்த சினிமா துறையை நம்ம முதல்ல கால் எடுத்து வச்சோம். பட் இன்றைக்கும்
நீ ஒரு நல்ல நடிகனா அடையாளம் காணப்படுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ இந்த 8 தோட்டாக்கள் என்கின்ற இந்த படம் மதிப்பிற்குரிய பெருமைக்குரிய மாண்புமிகு தம்பி கணேஷ் ஏன்னா நீ என்னதான் சின்ன வயசோ இல்லது வந்து நர விழுந்த ஆளோ, டைரக்டர் தான் அல்டிமேட். ஃபர்ஸ்ட் டே கணேஷை பார்க்கும்போது கதை படம் எடுக்குமா கதை வந்து சொன்னியா? இல்லை சொன்னியா? ஓ ஆமாம், ஷூ ஷாப்பில் சொன்னேன். ஸோ அது வந்து என்னுடைய பையனை விட சின்னதாக இருக்கானே, அவன் வந்து உட்காரும்போது இது ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறாரு சிவா அப்படின்னு தான் நினச்சேன். அவன் கதை சொல்லும்போது கூட எனக்கு கொஞ்சம் முழு நம்பிக்கை வரல. ஏன்னா கதை சொல்லிடலாம். ஒரு காலகட்டத்தில் சினிமாவின் வளர்ச்சியும் வீழ்ச்சியுமாக இருந்தது ஒரு காரணம். நல்லா கதை சொல்கிறவங்களாம் நல்லா டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சினிமாவில் போச்சு. ஸோ இவ்வளோ அழகாக கதை சொல்கிறானே, பட் அது அவனுடைய அனுபவத்துக்கு மீறின ஒரு கதையாக இருக்குது. இது எடுப்பானான் தான் சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் முதல் நாளிலேயே அந்த அவநம்பிக்கையை அவன் தகர்த்தெறிந்தான். ஸோ பாராட்டுகளுக்கு எல்லாமே. ஏன்னா இதில் ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா, எல்லாமே இள வயசுக்காரர், எல்லாம் ஒத்த வயசுக்காரர்கள். இவர் கேமராமேனு. நான் இந்த படத்தில் நடித்தேன் அப்படின்றத விட அவங்க 2 பேரையும் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்களை வச்சு தான் வருங்கால சினிமா எப்படி இருக்க போகிறதுன்றதை என்னால் கணிக்க முடியும். மிக பிரமாதமான அனுபவத்தை கொடுத்தாங்க. சில இடத்துல வீம்பா நின்னாங்களா இல்லையா பாஸ்கர்? சரி, அப்புறம் நானும் பாஸ்கரும் வெளில உட்காந்து பேசுவோம். என்ன மாமா இங்க நம்ம அனுபவத்துலேருந்து அவங்க சொல்ல எடுத்துக்கவே மாட்டாங்க மச்சான், என்ன பண்ணுறது, பண்ணிடுவோமா? நான் சொன்னேன், இல்லைடா பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, பண்ணிடுவோம் அப்படின்ற. சரி, அப்படிதான் அந்த படத்தை. ஆனால் வந்து நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அவர் வந்து கடுகடுன்னு இருப்பார், எம்எஸ் பாஸ்கர் ஸ்பாட்டில். ஆனால் என்னை விட அதிக அக்கறை பாஸ்கருக்கு தானே இந்த படத்தில் இருந்தது. நான் ஒரு இப்போ இருக்கும்போது கேமராமேனுக்கு அவருக்கும் வந்து ஒரு பார்வையாலேயே பாஸ்கர் இருக்கான் பாருங்க, அவன் வாயே திறக்க வேணாம், பார்வையிலேயே கொண்டு போவான். அப்படி அவருக்கும் ஒரு பார்வையிலே சண்டை போட்டுக்கிறாங்க. போட்டிங்களா இல்லையா? அப்புறம் நான் சொன்னேன், டே நான் பாஸ்கர், ஏன்டா அந்த பசங்களை மிரட்டிட்டு இருக்க? பாஸ்கர் சொன்னான். சரி, பாஸ்கர் சொன்னார், பெரியவர் சொன்னார். சரி, ஓகே. அந்த பாஸ்கர்ன்ற பெரியவர் சொன்னார், இல்லை மச்சான், இவங்கெல்லாம் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்கடா, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, இப்படி அவுத்து விட்ட மாடு மாதிரி போயிடக்கூடாது, அதனால தான் நான் வந்து அடிக்கடி பிரேக் போடுறேன் பசங்க. அதனால் உங்களை திட்டினதெல்லாம் வந்து அவர் வந்து திட்டினதாக எடுத்துக்காதீங்க, உங்கள் மேலே இருக்கிற அக்கறை. ஆக இந்த படம் கலகல எப்படி ஆரம்பித்தாங்க எப்படி முடித்தாங்கன்னே தெரியாது எனக்கு. இந்த படத்தில் ஒரே ஒரு பெரிய ஒரு குறை, ஒரு சீனாவது அவர் என் கூட நடிப்பார்னு ஏங்கி கடைசியில் நடிக்க முடியாமல் போச்சு. அம்மா சிவா கூட அவர் கூட சீன் இருக்குன்னாரு, கடைசியாக அந்த சீன் வரல. பட் எனக்கு மிக அருமையான ஒரு பாடமாகவும் பெரிய அனுபவமாகுமா இந்த படம் அமைஞ்சது. ஒரு துளியும் எனக்கு அந்த படம் நடக்கும்போது குறை இல்லை, சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப உண்மையாக அவங்கள வந்து வசதிகள் குறைவு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இது பட்ஜெட். ஒரு ப்ராடக்ட், ஒரு படத்தினுடைய அல்லது எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் முதல் லாபம் தேவையற்ற செலவினங்களை குறைப்பது தான். சிவா உட்காந்துருக்காரு, வெள்ளை உட்காந்துருக்காரு, இந்த ப்ரொடியூசர், நிறைய பேர் வந்து எனக்கு கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல் லாபம் நாம் தேவையற்ற செலவினங்களை குறைப்பது. அதை இந்த படக்குழு மிக அழகாக செஞ்சது.
மிக அழகாக செஞ்சது, மிக கம்மியான அப்படிதான் ஒர்க் பண்ணணும். எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதுதான் வந்து நியாயமும் கூட. இதையே ஏதாவது சொல்லி இப்போ அந்த படம் ப்ரொடியூசர் வந்து இன்னும் செலவு பண்ணி வச்சிருக்கலாம், என்ன பண்ணி, ஆனால் எதுவுமே இல்லை. ஒரு கேரவன் இருந்து கூட நானும் பாஸ்கரன் கேரவனில் உட்காந்ததே கிடையாது. ஏன்னா அந்த பசங்களை பார்க்கறதே பெரிய வேடிக்கையாக இருக்கு. வேடிக்கையாக இருக்குன்னா வேடிக்கையாக இல்லை. ஸோ ஒரு நிறைவான மனதோட ஒர்க் பண்ண இந்த படம் அதே நிறைவோடு திரைக்கு வரும், மக்கள் மனதையும் நிறைவோடு செய்யும் என்பதுதான் என்னுடைய விளைவு. உண்மையில் திரும்பியும் இந்த ஒரு சீரான இந்த படத்தை எடுக்கிறதுக்காக முடிவெடுத்த அண்ணன் வெள்ளை அவர்களுக்கும் அதற்கு பக்கபலமாக இருந்த சிவா அவர்களுக்கும் இதை குறித்த நேரத்துக்கு முன்பாகவே முடித்து கொடுத்த இந்த இயக்குனர் தலைமையில் செயல்பட்ட செயற்குழுக்கும் என்னுடைய சக நடிகர்களுக்கும் நன்றி கூறி, முக்கியமாக இந்த படத்தை வெளியிடும் வரை சிவா இருந்தாலும் பேர் சக்திவேல் முதல் படமா சரி கெடுக்க. ஓகே. ஆக உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஒரு தைரியமாக இந்த படத்தை வாங்கியிருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறணும். ஏன்னா அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. என்ன சிவா சார், ஃபஸ்ட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கணும். அந்த ஹாப்பினஸ் நிறைந்து வழிந்து அது தயாரிப்பாளர்களுக்கு வரணும். அங்கே அதே மகிழ்வு வங்கி பொழிஞ்சு எங்களை நடிகளுக்கு வரணும். இதுதான் உண்மையும் கூட. ஆனால் ஆக வாழ்த்துக்கள். படம் ஓடணும், வெள்ளையவர்கள் அடுத்த படம் எடுக்கணும், இதே டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த அடுத்த படத்தையும் வாங்கணும். அந்த படத்தில் எனக்கும் பாஸ்கருக்கும் வேஷம் இருக்குமான்னு தெரியல, பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள்.